ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசூல் சேனல். போயிட்டு இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத் நிதி உதவி வழங்குவதாக கூறப்படும் ஒரு வலைத்தளம் குறித்து சமூக ஊடகங்களில் பரவி வரும் கூட்டுகளின் செல்லுபடியை குவைத் மத்திய வங்கி கடுமையாக மறுத்துள்ளது. ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அந்த வலைத்தளத்துடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று வங்கி தெளிவுபடுத்தியதுடன் பொதுமக்களை அதில் ஈடுபடுத்துவதற்கு எதிராக எச்சரித்தது. தவறாக வழிநடத்தும் வலைத்தளம் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் உட்பட குவைத்தில் தற்போது வசிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் சிபிக்கு 50 குவைத் தினார் நிதியுதவி வழங்குவதாக பொய்யாக கூறுகிறது. மேலும் கூறப்படும் ஆதரவிற்கான தகுதியை தீர்மானிக்க பயனாளர்கள் ஒரு கணக்கெடுப்பை மேற்கொள்ளவும் இது தூண்டுகிறது. அத்தகைய முயற்சி எதுவும் இல்லை என்று சிபிக்கு திட்டவட்டமாக கூறியுள்ளது. மேலும் இதுபோன்ற மோசடி தளங்களுடன் தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறு தனிநபர்களை வலியுறுத்துகிறது. மேலும் பொதுமக்களிடமிருந்து தனிப்பட்ட அல்லது நிதி தரவை வெளியிட ஒருபோதும் கோர மாட்டோம் என்று வங்கி மீண்டும் உறுதிப்படுத்தியது. அரசாங்க நிதியுதவி என்ற போர்வையில் தனிநபர்களை ஏமாற்றும் சந்தேகத்திற்கிடமான முயற்சிகள் குறித்து விழிப்புடன் இருக்கவும் புகார் அளிக்கவும் அதிகாரிகள் குடியிருப்பாளர்களை வலியுறுத்துகின்றனர். துல்லியமான தகவல்களுக்கு அதன் வலைத்தளம் www.cbk.gov.kw மற்றும் சரிபார்க்கப்பட்ட சமூக ஊடக கணக்குகள் போன்ற அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை மட்டுமே நம்பியிருக்குமாறு சிபிகே பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிறது. டெலிவரி பைக்குகளை திருடி அவற்றை பிரித்து மீண்டும் ஒன்று சேர்த்து வேற்றொரு நாட்டில் விற்பனை செய்வதற்காக ஸ்கிரப்பாக வெளிநாடுகளுக்கு அனுப்பிய 4 வெளிநாட்டினர் கொண்ட கும்பலை குவைத்தின் உள்துறை அமைச்சக பாதுகாப்பு பணியாளர்கள் கைது செய்துள்ளனர். டெலிவரி ஊழியர் ஒரு கட்டிடத்திற்குள் ஒரு ஆர்டரை முடித்துக் கொண்டிருக்கும் போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பைக்கை திருடி விட்டதாக நுகர்வோர் டெலிவரி நிறுவனத்தின் சட்ட பிரதிநிதி அளித்த புகாரை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. புகாரை பெற்றவுடன் அதிகாரிகள் விசாரணை தொடங்கினர். பாதுகாப்பு கேமரா காட்சிகளை பயன்படுத்தி சந்தேக நபரை வெல்வானியா பகுதியில் திருட்டு நடந்த இடத்தையும் அடையாளம் கண்டனர். சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதுபோன்ற மற்றொரு வழக்கில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். மேலும் விசாரணையில் திருடப்பட்ட பைக்குகளை பிரித்து போக்குவரத்து ஏற்றுவதற்கு 2வது குற்றவாளியையும் அவர் ஒத்துழைத்திருப்பது தெரியவந்தது. ஒரு ஓட்டுநர் மற்றும் 3வது சந்தேக நபரின் உதவியுடன் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். திருடப்பட்ட பைக்குகள் பிரிக்கப்பட்டு கட்டிட காவலரின் வீட்டில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன என்பதை விசாரணையில் தெரிய வந்தது. அவரும் காவலில் எடுக்கப்பட்டார். கும்பலில் திருட்டுகளின் முழு அளவையும் அவர்கள் தெரிந்திருக்கக்கூடிய கூடுதல் குற்றங்களையும் கண்டறிய மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவைத் மாநிலத்தின் கத்தோலிக்க திருச்சபை தேசிய தினத்தை முன்னிட்டு குவைத் உயர் மதிப்பாளர் அமீர் ஷேக் மிசால் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் சபா அவர்களின் கடவுள் அவரை பாதுகாக்கட்டும் பட்டத்தை இளவர் ஷேக் சபா அல் காலித் அல் ஹாமத் அல் சபா அவர்களையும் கடவுள் பாதுகாக்கட்டும். அரசாங்கம் மற்றும் குவைத்தின் தாராள மனப்பான்மை கொண்ட மக்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த மகிழ்ச்சியான நாளில் குவைத்தின் கொடையில் வளமான வரலாற்றையும் வளர்ச்சி, அமைதி மற்றும் சகவாழ்வில் அதன் குறிப்பிடத்தக்க சாதனைகளையும் நினைவு கூறுவதை நாங்கள் பெருமைக் கொள்கிறோம். சமூகத்தின் அனைத்து பிரிவுகளுக்கிடையே மத சகிப்புத்தன்மை மற்றும் அமைதியான சகிப்புத்தன்மை சகவாழ்வை ஊக்குவிப்பதற்கான ஒரு தனித்துவமான மாதிரியாக குவைத் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதன் புத்திசாலித்தனமான தலைமையின் கீழ் அன்பு மற்றும் பரஸ்பர மரியாதை நிறைந்த பாதுகாப்பான மற்றும் திறந்த சூழலை வழங்குகிறது. பிப்ரவரி 1991 குவைத்தின் விடுதலையின் போது கத்தோலிக்க திருச்சபை ஒரு சின்னமான நிகழ்வை கண்டது. பாதிரியாளர்கள் மற்றும் துறவிகள் இந்த வரலாற்று தருணத்தை கொண்டாட கதீட்ரல் மணிகளை அதிர்த்தனர். இந்த நிகழ்வு அனைவரின் இதயங்களையும் நிரப்பிய மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் இதயபூர்வமான வெளிப்பாடாகும். இத்தேசத்தின் மக்களை ஒன்றிணைக்கும் சுதந்திரம் மற்றும் அமைதியின் மதிப்புகளை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் மணிகள் அடிப்பது நற்செய்தி மற்றும் மகிழ்ச்சியின் அறிவிப்பை குறிக்கிறது, ஒளியை பரப்புகிறது மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை குறிக்கிறது. அந்த சிறப்பு நாளில் பாதிரியாளர்கள், துறவிகள் மற்றும் குடிமக்கள் முகங்கள் பெருமை மற்றும் நன்றியுணர்வுடன் பிரகாசித்தன. மணிகளின் ஒளி மத ஒளிமையின் உணர்வையும் தேசபக்தியின் உணர்வையும் இணைக்கும் ஒரு உயர்ந்த செய்தியை கொண்டிருந்தது. இந்த சைகை தாயகத்தின் விடுதலையை கொண்டாடுவதிலும் ஒரு புதிய விடியலின் பிறப்பை குறிப்பதிலும் குவைத் மக்களுடன் கத்தோலிக்க திருச்சபையின் ஒற்றுமையின் அடையாளமாகும். இது நிலைத்தன்மை மற்றும்
முன்னேற்றத்தின் சகாப்தத்தை அறிவித்தது. இறுதியாக அன்று ஒலித்த மணிகளின் ஒலிகள் நம்மை ஒன்றிணைக்கும் உயர்ந்த ஆவிகள் மற்றும் தேசபக்தியின் வலிமைக்கு ஒரு உயிருள்ள சான்றாக உள்ளன. குவைத்தை பாதுகாப்பால் தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும் அதன் முயற்சிகளை இன்னும் பெரிய சாதனைகள், முன்னேற்றம் மற்றும் செழிப்புடன் முடிசூட்டவும் கடவுளின் பிரார்த்தனை செய்கிறோம். அதன் தலைவர்களையும் மக்களையும் எல்லா தீங்குகளிலிருந்தும் அவர் பாதுகாக்கட்டும். குவைத் அமைதி மற்றும் நன்மையின் சோலையாகவும் பல்வேறு மக்கள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையிலான சகோதரத்துவத்தின் பிரகாசமான உதாரணமாகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். குவைத் அதன் தலைமை மற்றும் அதன் மக்களுக்கு பல மகிழ்ச்சியான வருகைகள். குவைத்தின் மனிதவளத்திற்கான புது ஆணையம் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சவுத் சபா அவர்கள் 1/2025 ஆண்டு அமைச்சரவை தீர்மானத்தை வெளியிட்டதாக அறிவித்துள்ளது. இந்த தீர்மானத்தின் பிரிவு எண் 47 பிரிவு எண் 3 சேர்ப்பதன் மூலம் பணி அனுமதிகளை வழங்குவதற்கான விதிகள் மற்றும் நடைமுறைகளின் சில விதிகளை திருத்துகிறது என்று சேஃபா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. PIM-இல் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கான எந்தவொரு புதிய கோப்புகளையும் பதிவு செய்வதை இந்த திருத்தம் தடை செய்கிறது. மேலாளர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர்கள் இந்த கோப்புகளின் சட்டப்பூர்வ நிலை தீர்க்கப்படும் வரை அவற்றுடன் தொடர்புடைய ஏதேனும் கோப்புகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன என்பது நிரூபிக்கப்பட்டால் மக்கள் தொடர்பு மற்றும் ஊடகத்துறையின் இயக்குநரும் PIM-இன் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளருமான முகமது அல் முசைனி அவர்கள் இடைநீக்க வழக்குகளில் பின்வருவன அடங்கும் என்று தெரிவித்தனர். கோப்பில் பதிவு செய்யப்பட்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செயலற்ற உரிமங்கள் இருப்பது, தடுக்கப்பட்ட கோப்பில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பங்கள் இருப்பது, பதிவு செய்யப்பட்ட முகவரி இல்லாமல் உரிமம் இருப்பது, புதிய உரிமங்கள் சேர்ப்பது, உரிம தரவை புதுப்பித்தல், எடுத்துக்காட்டாக முகவரி அல்லது விவரங்களை மாற்றுவது, புதிய தொழிலாளர்களை சேர்ப்பது அல்லது தொழிலாளர் தேவைகளை மதிப்பிடுவது போன்ற சில நடைமுறைகளை இந்த தீர்மானம் நடத்த தடை செய்கிறது என்று அல் முசைனி வலியுறுத்தினார். குவைத்தில் புனித ரமலான் மாதம் நெருங்கியதை தவிர முந்தைய ஆண்டுகளைப் போலல்லாமல் சந்தையில் பேரிச்சம்பழம், ரமலான் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் தேக்க நிலையில் உள்ளன. புனித ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான பேரிச்சம்பழம் மற்றும் பொருட்களை விற்பனை செய்யும் பெரிய சந்தைகளுக்கு குறிப்பாக குவைத்தில் செய்தித்தாள் ஊழியர்கள் வருகை தந்தனர். அங்கு பல நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் ரமலான் பொருட்களின் விலைகள் சுமார் 15-25% அதிகரித்துள்ளதாக உறுதிப்படுத்தினர். போக்குவரத்து மற்றும் கையாளுதல் கட்டணங்களுக்கு கூடுதலாக வெளிநாடுகளில் சுங்க வரிகள் அதிகரித்தது இந்த அதிகரிப்புக்கு காரணம் என்று வர்த்தகர்கள் கூறுகின்றனர். ரமலான் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் பெரும்பாலான நாடுகள் இறக்குமதியாளர்கள் மீது வரிகளை அதிகரித்துள்ளன. ரமலான் பொருட்களின் விலைகள் எதிர்பார்ப்புகளை மீறிவிட்டதாகவும் கடந்த ஆண்டு ரமலான் பருவத்துடன் ஒப்பிடும்போது பேரிச்சம்பழம் மற்றும் காஃபியின் விலைகள் மிகைப்படுத்தப்பட்ட அளவில் அதிகரித்துள்ளதாகவும் மிஸ்டர் சுலைமான் அவர்கள் கூறினார். இந்த நியாயமற்ற விலை உயர்வை தடுக்க வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் சந்தைகளை தனது பிரச்சாரங்களை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். ரமலான் பருவத்தை சுரண்டும் வர்த்தகர்களை இந்த ஆண்டு ரமலான் பொருட்களின் விலை என்று உம்மு ஹமூத் அவர்கள் ஒப்பிட்டு முன்பு 2.25 குவைத்தினால் விற்கப்பட்ட 1 கிலோ பேரிச்சம்பழத்தின் விலை இப்போது 3.5 கேடியை எட்டுள்ளது நியாயமானதா என்று யோசித்தார். குறைந்த விலையில் உள்ள பேரிச்சம்பழங்கள் பல குடும்பங்களுக்கு பொருந்தாது என்றும் அவற்றின் ஒரு சில வருடம் அல்லது சில மாதங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சுவைக்கு உணவு சந்தைகளில் கூட்டுறவு மற்றும் இணை சந்தைகளில் உள்ளதை விட விலைகள் குறைவாக இருப்பதாக அவர் நினைத்தார். ஆனால் கடந்த ஆண்டை விட விலைகள் அதிகமாக இருப்பதால் அவர் ஆச்சரியப்பட்டார். வர்த்தகங்களில் கையாளுதலை தடுக்க உணவு சந்தைகள் மீதான கட்டுப்பாட்டை தீவிரப்படுத்துமாறு ஜமால் அல் முசைனி அவர்கள் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சரிடம் அழைப்பு விடுத்தார். குறிப்பாக அனைத்து நுகர்வோர் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் சந்தைகளில் அனைத்து பொருட்களும் கிடைத்த போதிலும் கடந்த ஆண்டை விட மிக அதிக விலையில் ரமலான் பொருட்களின் விலையில் பெரும் அதிகரிப்பை கவனித்துள்ளார். குவைத் மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டத்தின் சூழ்நிலைக்கு மத்தியில் ஏராளமான குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் கூடியிருந்த போது கொடிகள் உயரமாக உயர்த்தப்பட்டன, பதாகைகள் பறக்கவிட்டப்பட்டன, தெருக்கள் அலங்காரங்கள் மற்றும் தேசிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டன. இந்த நேசத்துக்குரிய சந்தர்ப்பத்தில் பெருமை மற்றும் பண்டிகையின் துடிப்பான காட்சியை உருவாக்கியது. ஒவ்வொரு குடிமக்களுக்கும் குவைத் குடியிருப்பாளர்களுக்கும் ஆழ்ந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. குவைத் வீதிகள், குறிப்பாக அரேபிய வளைகுடா வீதி மற்றும் முக்கிய தேசிய கொண்டாட்டங்களை நினைவூட்டும் வகையில் ஒப்பிட முடியாத மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தால் நிரம்பியிருந்தன. குவைத் 64வது தேசிய தினத்தையும் விடுதலை தினத்தின் 34வது ஆண்டையும் நிறைவையும் கொண்டாடும் வேளையில்
உள்துறை அமைச்சக ஊழியர்கள் கடமையில் குறிப்பிடத்தக்க அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினர். கொண்டாட்டங்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் அழகான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்தனர். பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பராமரிக்க அமைச்சகம் முக்கிய விதங்களில் 6800 பாதுகாப்பு பணியாளர்களையும் வாகனங்களின் ஓட்டத்தை நிர்வகிக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் 1900 போக்குவரத்து ரோந்து பணியாளர்களையும் பணியில் அமர்த்தியுள்ளது. தேசிய விழாக்களின் போது ஏதேனும் தவறான நடத்தைகளை தடுப்பதற்கான கடுமையான உத்தரவுகளுக்கு இணங்க சட்டத்தை அமல்படுத்தவும் எந்தவொரு வீரர்களுக்கும் உறுதியாக பதிலளிக்கவும் முக்கிய பகுதிகள் முழுவதும் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டனர். அதே நேரத்தில் பாதுகாப்பு படையினர் விழிப்புணர்வு மற்றும் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு மனிதாபிமான உதவிகளை வழங்கினர். குறிப்பாக முதியவர்கள் மற்றும் சிறப்பு தேவைகள் உள்ள நபர்களுக்கு. பிரமாண்டமான கொண்டாட்டங்கள் மாலை 7:30 மணிக்கு அல் சஹீத் பூங்காவில் முடிவடைந்தன. அங்கு குவைத்தின் இரவு வானம் உச்சரிக்க வைக்கும் வானவேடிக்கைகள் மற்றும் ட்ரோன் நிகழ்ச்சிகளால் பிரகாசித்தது. இது தேசிய தின விழாக்களின் கண்கரு முடிவை குறிக்கிறது. குவைத்தில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகள், வாடகை, வணிகம், தொழில்துறை மற்றும் தனியார் வீட்டு வசதி துறைகளில் கட்டிட விதிமீறல்களை நிவர்த்தி செய்வதற்காக குவைத் நகராட்சி ஒரு கள ஆய்வு சுற்றுப்பயணத்தை நடத்தியது. ஆய்வுக்குழுக்கள் மீறுபவர்களுக்கு எதிரான தேவையான நடவடிக்கைகளை எடுத்து தொடர்புடைய விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்தன. தலைநகர் கவர்னரேட்டில் சிறப்பு ஆய்வுக்குழுவால் மேற்கொள்ளப்பட்ட 6வது மற்றும் இறுதிக்கால சுற்றுப்பயணம் இது என்பதை துறை உறுதிப்படுத்தியது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது பல்வேறு பகுதிகள் மற்றும் இடங்கள் மீறல்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டன. இதன் விளைவாக 350 எச்சரிக்கைகள், 12 பதிவு செய்யப்பட்ட மீறல்கள் மற்றும் 82 கடைகள் ஒழுங்குமுறை தரநிலைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சரிசெய்தல் செய்யப்பட்டன. கூடுதலாக சுயக் தொழில்துறை பகுதிகள் உள்ள முதலீட்டு வீடுகளில் கட்டிட மீறல்கள் தொடர்பான எச்சரிக்கைகளுக்கு அதிகாரிகள் பதிலளித்தனர். குவைத்தில் இன்று பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பிப்ரவரி மாதத்தில் மிக குளிரான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. சைபீரிய துருவ குளிர் அலை காரணமாக வெப்பநிலையில் முப்பொழுதும் இல்லாத அளவுக்கு குறைவு ஏற்பட்டது. ரபா மாதத்தில் வெப்பநிலை -8 டிகிரியாக குறைந்ததாகவும் செல்மியாவில் -6 டிகிரியாக குறைந்ததாகவும் வானிலை ஆய்வாளர் ரிசா ரமலாதன் தெரிவித்துள்ளார். ரபா மாதத்தில் மற்றும் சல்மி இரண்டிலும் உண்மையில் பதிவு செய்யப்பட்ட குறைந்தபட்ச வெப்பநிலை 1 டிகிரி சென்டிகிரேட் ஆகும். இதற்கிடையில் குவைத் நகரில் குறைந்தபட்சம் 8 டிகிரி சி ஆக காணப்பட்டது. வானிலை ஆய்வுத்துறையின் காலநிலை தரவுகளின்படி கடந்த 60 ஆண்டுகளில் குறிப்பாக பாலைவன பகுதியில் குவைத் அனுபவித்த மிக கடுமையான பிப்ரவரி குளிர் காலங்களில் இந்த குளிர் அலை ஒன்று என்று ரமலான் கூறினார். இது அசாதாரண வானிலை நிகழ்வின் தீவிரத்தை எடுத்துக்காட்டுகிறது. குவைத்தில் புனித ரமலான் மாதத்தில் மாணவர்களுக்கு ஏற்ற கல்வி சூழலை வழங்குவதற்காக பயன்பாட்டு கல்வி மற்றும் பயிற்சிக்கான பொது ஆணையம் ரமலான் மாதத்தில் வகுப்பு நேரங்களை மாற்றியமைத்துள்ளது. சேர்க்கை மற்றும் பதிவுத்துறையின் அறிவிப்பின்படி உடல் வகுப்புகள் நிறுத்தப்பட்ட அட்டவணையின்படி மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை ஆன்லைனில் இருக்கும். மாணவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப வகுப்பு நேரங்கள் வெவ்வேறு காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஏனெனில் விரிவுரைகள் நோன்பு திறப்பதற்காக முன் அல்லது பின் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் நடத்தப்படும். வகுப்பு இடைநிறுத்தப்பட்ட காலத்துடன் தொடர்புடைய தேர்வுகள் வளாகத்தில் தீர்மானிக்கப்படும் என்று டிஜிட்டல் தளங்கள் மூலம் சில ஆய்வுப் பொருட்களுக்கு முடிக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று PIET மேலும் கூறியது. தொடர்புடைய முன்னேற்றத்தில் ரமலான் மாதத்தில் படிப்புகளுக்கான பதிவு காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நேரில் இருக்கும் என்றும் இரவு 8 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை ஆன்லைனில் இருக்கும் என்றும் சேர்க்கை மற்றும் பதிவுத்துறையின் டின்சிப் உறுதிப்படுத்தியது. பின்னர் புனித ரமலான் மாதத்தில் மாணவர்கள் தங்கள் படிப்பில் ஏற்றுக்கொள்ளத்தக்க வேகமான மற்றும் வெற்றிகரமான முயற்சிகள் பெற அதிகார சபை வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளது. குவைத் உணவு மற்றும் ஊட்டச்சத்தான பொது ஆணையம் PIFN மற்றும் பொது சுகாதாரத்துறை மற்றும் ஆகியவை ஸ்மார்ட் உரிமங்கள் முதல் கட்டத்தில் இணைந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது அல் அவதி தெரிவித்ததாக அல் சைசா டெய்லி செய்தி வெளியிட்டுள்ளது. உணவு தரத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் PIFN உட்பட சுகாதார அமைச்சகத்தில் பல கிளைகள் உள்ளன என்று அவர் கூறினார். அமைச்சகம் நூற்றுக்கணக்கான உரிமங்களை வழங்குகிறது. ஆனால் ஸ்மார்ட் உரிமங்கள் ஆவண சுழற்சியை குறிக்க உதவும் என்று டாக்டர் அல் அவதி தெரிவித்துள்ளார். மேலும் மருத்துவமனைகள் மற்றும்
மருந்தகங்களால் விரைவில் ஸ்மார்ட் உரிம அமைப்பை சேர்க்கப்படும் என்று கூறினார். குவைத்தில் தகவல் அறிந்த வட்டாரங்களின்படி மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து பர்வானியா, ஜாஃப்ரா மற்றும் அகமதி மாகாணங்களில் நிகழ்வுகளுக்காக நியமிக்கப்பட்ட கூடாரங்களை அகற்றுவது என்பது சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்களின்படி உச்ச நகராட்சி குழுவின் 3 மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இன்னும் நடைமுறையில் உள்ள ஒரு பழைய முடிவு. குவைத் நகராட்சி கூடாரங்கள் மண்டபங்களின் உரிமையாளர்களுக்கு அடுத்த மார்ச் மாத தொடக்கத்தில் அவற்றை அகற்றுமாறு அறிவித்திருந்தது. அறிவிக்கப்பட்ட அல்லது எச்சரிக்கப்பட்ட கூடாரங்களை அகற்றுவது குவைத் நகராட்சி உட்பட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவற்றுக்கான மாற்று இடங்களை வழங்குவதை பொறுத்தது. அகற்றுதலை உண்மையில் செயல்படுத்துவதற்கோ அல்லது எச்சரிக்கப்பட்ட கூடாரங்களை அகற்றுவதை ஒத்திவைப்பதற்கோ குழுவால் வெளியிடப்பட்ட எந்த புதிய முடிவுகளையும் ஆதாரங்கள் மறுத்தன. இது இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதருடன் இனிய பயணித்து அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல். நன்றி, வணக்கம்.